வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்த பயமானது எந்த வகையில் வேணால் வரலாம். ஒரு போர் வீரனுக்கு போர் களத்தில் கூட பயம் வரலாம். அந்த பயத்தை போக்குறதுக்கான சிம்பிள் டிப்ஸ், ஒரே ஒரு நொடியில் அந்த பயத்தை போக்க முடியும். எந்த வகையான நோய்கள் இருந்தாலும் அதை சித்த மருத்துவத்திலையும் சரி பண்ண முடியும். நான் கொடுக்குற டிப்ஸ்லையும் சரி பண்ண முடியும். சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த விஷயம் தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக அமையும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்மளோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டேன், எங்களுக்கு எந்த குணமும் கிடைக்கல. ஆனால் உங்ககிட்ட வந்த பிறகு ஒரே ஒரு டோஸில் ரொம்ப குறைந்த காசில் நீங்கள் இவ்வளோ பெரிய வியாதியை சரி பண்ணியிருக்கீங்க. என்னோடய கேன்சர் வந்து சரியாயிருச்சு, எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை நீங்கள் எங்கே வேணால் செலவு பண்ணலாம், எப்படி வேணால் செலவு பண்ணலாம். ஆனால் அது பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு வியாதி சரி பண்ணக்கூடிய கரெக்டான இடத்துல முறையான மருந்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது ₹1 இருந்தாலும் அந்த பணத்துக்கு வேல்யூ இருக்குது. அதே 1,00,000 ரூபாவை கொண்டு போய் நீங்கள் சரியாகாத இடத்துல நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, உங்களுக்கு அதுக்கான பலனும் கிடையாது, பாதிப்பு மட்டும்தான் மிஞ்சும். அதனால் உஷாராக இருங்க. சரிங்களா? எந்த இடத்துல வியாதிகள் சரியாகுது அப்படின்றத 1க்கு 2 முறை கேட்டு தெரிந்து கொண்டு ஃபோன் பண்ணி இல்லைன்னா விசாரித்து முடிவெடுங்க. சரிங்களா? வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பயம்ன்றது எந்த நேரத்துலையும் எப்போ வேணால் வரலாம். பயம் அப்படின்னக்கூடிய விஷயம் நம்ம உடலில் நரம்பியல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த பயமானதை உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கைகள் 5 விரல்களை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கணும். 2 கையும் விரல் நுனிகளை சேர்க்கணும். சரிங்களா? நெஞ்சுக்கிட்ட இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த ப்ரெஷர் உங்களோட தோல் பட்டையில் கழுத்து நரம்பு வழியாக பின்புற மூளைக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். சரிங்களா? இது போல் 15 முறை, ஒரு நாளைக்கு 15 முறை, ஒரு வேலைக்கு 15 முறை, ஒரு நாளைக்கு 15 முறை, இந்த விதத்தில் நீங்கள் தினசரி பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்படைந்திருந்தாலும், நரம்பியல் ரீதியாக பாதிப்புகள் இருந்தாலும் அது குணமடைகிறத உங்களால் ஃப்ராக்ஷன் செகண்டில் பார்க்க முடியும். சரிங்களா? இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாத்தோட ஃபிங்கர் டிப்பில் அதுக்கான உந்து சத்து இருக்குது, அதுக்கான சத்து இருக்குது. நரம்பியல் ரீதியான பிரச்சனைகளை போக்கக்கூடிய ப்ரெஷர் பாயிண்ட், சரிங்களா, அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பண்ணுறது மிகவும் நல்லதாக இருக்கும். சரி, என்ன ஒருத்தர் தாக்க வரப்போகிறான், அந்த பயம் இருக்குது, அந்த இடத்துல போய் நான் இது போல் அக்யூட் ப்ரெஷரோ இல்லை சுஜோக்கோ ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். அதுக்கு வேறு டிப்ஸ் இருக்குது. உங்களோட கால் விரல்களை தரையில் அழுத்தி பிடிச்சு நிற்க வேண்டும். சரிங்களா? கால் விரல்களை தரையில் அழுத்தி பிடித்து நிற்க வேண்டும். எப்போ நீங்கள் நடந்தாலும் நடக்கும் போது விரல்களோட சப்போர்ட்டில் நடக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? விரல் சப்போர்ட் இல்லாமல் சில பேர் நடப்பாங்க, ரொம்ப மெதுவாக நடப்பாங்க. அதாவது புல்லுக்கும் வலிக்காது, அவங்க காலுக்கும் வலிக்காது. அது போல் நீங்கள் நடந்து பழகினீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட உடலில் இருக்கக்கூடிய, சரிங்களா, எல்லா விதமான ரசாயனங்களும் கரெக்டாக சுரக்காது, எல்லா கிளான்ஸும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால் நரம்பியல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? மூட்டு நோய் இருக்கிறவங்களுக்கு, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பயம் அப்படின்னக்கூடிய விஷயம், நரம்பியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கால்களை வந்து நல்லா பதித்து வைத்து விரல்களை வந்து அழுத்தி பிடிச்சி நடக்க மாட்டாங்க. விரலில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்காது. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு விளையாட்டு விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிற எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவங்கக்கிட்ட வந்து அசாத்தியமான தைரியம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? எந்த வகையான ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன தைரியம் வேறு யாருக்கும் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கைகளையும் கால்களையும் சீராக பயன்படுத்துகிறாங்க. எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் கரெக்டாக முறையாக ஃபங்க்ஷன் செய்யப்படுது. சரிங்களா? இதுதான் அதோட நுணுக்கம், இதுதான் சூட்சமம். நீங்கள் இது போல் கால்களை அழுத்தி பிடிக்கும் போது நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் பயம் உங்கள் கண்களில் தெரியாது. காரணம் என்னென்னா, பயம் உங்கள் உடம்புல உருவாகாது.
சரிங்களா. கரெக்டாக கிளான்ஸ் எல்லாமே, பீனல் கிளான்ஸ், பிட்யூட்டரி கிளான்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இதய துடிப்பு சீராக செயல்படும். உங்களுக்கு அந்த படபடப்பு இருக்காது, பயம்ன்ற உணர்வே வராது. சரிங்களா. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ப்ரிகாஷனாக உங்களோட பயம் அப்படின்னக்கூடிய ஒரு உணர்வை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரம் இல்லாத சரிங்களா உணவை நீங்கள் மாதத்திற்கு 3 நாளைக்கு எடுக்க வேண்டும். மாதத்திற்கு 3 நாள் வெறும் பால் சாதம், சரிங்களா, வெறும் பால் சாதம், வெறும் மோர் சாதம், சரிங்களா, வெறும் நெய் சாதம், வெறும் தயிர் சாதம், இது போல் 3 நாட்கள் 3 முறையும் நீங்கள் இது போல் உணவை எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட கட்ஸில் இருக்கக்கூடிய அல்சர், ஸ்ட்ரெஸ் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யோசிச்சிங்கன்னா முகத்தோட நிறம் மாறும், நெஞ்சு பகுதியில் புண்ணாகிறத உங்களால் உணர முடியும். சரிங்களா. ஒரு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வு உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பதட்ட சூழ்நிலை எப்பயுமே வராதுங்க. சரிங்களா. இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. சரியா. அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட உணவுகளை எடுக்கிறது மிகவும் நல்லது. அடுத்ததாக சித்த வைத்தியத்தில் இதற்கான அயநோய்கள் தீர்க்க மருந்துகள் உள்ளன, சிறப்பான மருந்துகள் உள்ளன. சரிங்களா. ஓரிரு நாட்களிலே ஒரே 1 டோஸ் 2 டோஸ்லே இதை வந்து சீக்கிரமாக சரி பண்ண முடியும். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து சின்ன மேஜிக்கல் ரெமெடி தான் இதெல்லாம். சரிங்களா. இது வந்து வியாதியே கிடையாது. ஆக்சுவலாக நரம்பியல் ரீதியான பிரச்சனைகள், நரம்பியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து எப்பயுமே ரொம்ப மிகப்பெரிய அளவில் உடம்புல இருக்காது. சரியா. ஏன்னா நரம்புகள் வந்து எப்பயுமே ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அப்படி இருக்கிறதுனால நரம்புகளில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்பிடாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போதைக்கு பிரச்சனைகள் உருவாகிருக்கலாம், அதை உடனடியாக சரி பண்ணவும் முடியும். சரியா. ஸோ இதுதான் இன்றைக்கான அற்புதமான பதிவு. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.